என்ன குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது? ஐயோ, குழந்தை தான் அழுவுது. மறி குழந்தை அத்தா, இன்னும் என்ன பண்ணிட்டு கிடக்க? உன்கிட்ட நான் எப்ப சொன்னேன் இந்த வீட்டெல்லாம் பெருக்க சொல்லி? இன்னுமா இந்த வீட்டையே பெருக்கிட்டு கிடக்க? வீட்டை பெருக்கிட்டு கிடக்கியா இல்ல செங்கல் வச்சு வீடு புதுச்சா கட்டுறியா? இவ்வளவு நேரமா உனக்கு? இல்லத்தே, சோபா கடையில ஜூச்சியா கிடந்துச்சு. குனிஞ்சு நிமிந்து பெருக்கிறதுக்குள்ள நிறைய ஜூச்சியா கிடக்கு. அதான் நேரமாகுது. என்னமோ புதுச்சா கல்யாணம் பொண்ணு மாதிரி மசக்குன்னு நிற்காம வேகமாக வேலை செய்கிற வேலையை பாரு. இந்தா இந்த தக்காளி பழத்தில் உள்ளே கொண்டு போய் ஒன்றும் பாதியாக அரிஞ்சு கடாயில் போட்டு வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி சட்னியாக தாளிச்சு கொண்டா. கஸ்டமர்லாம் வெளியே கடையில் உட்காந்து கிடக்காங்க. குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டுமா? உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் உன் பிள்ளைய பார்த்துக்குவான். நீ போய் நான் சொன்ன வேலையை பாரு. முதல்ல வெளியே கடையில் கஸ்டமர்லாம் தக்காளி சட்னி வேணும்னு சாப்பிடாம காத்துட்டு கிடக்காங்க. சட்டு புட்டுக்கு போய் இந்த தக்காளி சட்னி அரைச்சி வதக்கி கொண்டு வாப்போ. சரிங்க அத்தை. சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு உள்ள போயிட்டு அப்படியே அமைதியா நிக்காத. சட்டுப்புட்டுன்னு சட்னியை கொண்டு வர வேலையை பாரு. பாசல் கட்டிக்கணும். கடையில் வர இன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம். கஷ்டப்பட்டு நம்ம முதல்ல கவனிக்கணும். புரிஞ்சுச்சா? உன் பிள்ளைய உன் புருஷன் கவனிச்சுப்பான். அவன் வெட்டியா தானே கிடக்கான். அவன் அந்த வேலையை பார்த்துக்கிடுவான். நீ போய் நான் சொன்ன வேலையை பாரு. ஐயோ, எப்ப பார்த்தாலும் அத்தை வேலை சொல்லிக்கிட்டே கிடக்காத. தம்பி வேற அழுதுகிட்டே இருக்கான். மாமா வேற என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. சரி, முதல்ல போய் சட்னியை அரைப்போம். இல்லாட்டி அத்தை நம்மள உண்டில்னு பண்ணி விடுவாங்க. என்னது இது? உங்க அக்கா என்னடான்னா வீட்டு வாசல்ல கடையை போட்டு உட்காந்துக்கிட்டு வீட்டு உள்ள எல்லாரும் கிடக்காக போங்க நான் வரேன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா ஒருத்தரையும் ஆளை காணோம். வீடே உசுவான்னு கிடக்கு. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. மாப்பிள்ள மதி கொழுந்து மாமால எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்னங்க என்னமோ சத்தம் கேக்குதுல? குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. ஒரு வேளை மறி குழந்தை குழந்தை எல்லாம் உள்ள இருக்காங்க போல. வாங்க போய் பாப்போம். சீக்கிரம் புள்ளைய தூக்குடி. என்னப்பா என்னப்பா அழுவாதுப்பா. வந்துட்டோம்ல, தாத்தா பாட்டி வந்துட்டோம்ல. அழுவாது கண்ணு, அழுவாதுப்பா அழுவாத. என்னங்க பாத்தீங்களா உங்க மக பண்ண காரியத்தை? அவ பெத்த மக மேல கொஞ்சம் கூட அவளுக்கு அக்கறை இல்ல. இருந்திருந்தா இப்படி அனாமத்தா போட்டு போயிருப்பாள குழந்தையே சொல்லுங்க. குழந்தை அழுது அழுது மூச்சு முட்டிட்டு கிடக்கு. நாம கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா கூட குழந்தை கட்டுல இருந்து கீழே விழுந்து கை கால் உடைஞ்சு கிடக்கும். எங்க அவள அம்மா அப்பா நீங்களா? நீங்க போறீங்க? வாமா மதி குழந்தை. என்னம்மா இது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? குழந்தைய இப்பதான் விட்டுட்டு போவியா? கேட்டி, குழந்தைய பாத்துக்கிட்டு விட்ட உனக்கு அப்படி என்னடி பெரிய வேலை? என்னடி உனக்கு அவசரமான வேலை சொல்லிட்டி? அப்படியே ஏதாச்சும் அவசரம் இருந்தாலும் வேற யாராச்சும் ஒரு ஆளை கூட்டி குழந்தை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதானே? அப்படியே விட்டுட்டு போயிருக்கவா? நாங்க வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? கொஞ்ச நேரம் ஜஸ்ட் மிஸ். குழந்தை கட்டுல இருந்து கீழே விழுந்து கை கால உடைச்சிருந்திருக்கோம். மண்டை பொழந்துருக்கும். ஐயோ, என்னமா சொல்றீங்க? என்ன நொன்னமா சொல்றீங்க? குழந்தை அழுது அழுது மூச்சு முட்டிட்டு கிடக்கு. நீ அப்படி எங்கதான் போய் தொலைங்க? அது வந்து எங்க உன் புருஷன் மாமனார் உன் மாமியார் எல்லாரையும் கூப்பிடு. இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. அத்தை மாமா மாப்பிள்ள, நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாப்பிள்ள. என்னாச்சு அத்தை? குழந்தைய தனியா விட்டுட்டு ஆளாளுக்கு அப்படி என்னத்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சட்டி, குழந்தைய பாத்துக்கிட்டு விட்டுட்டு அப்படி எங்கடி போய் தொலைங்க? வாயை தந்து சொல்றேன் பாரு. அத்தை மறி குழந்தை எதுவும் சொல்லாதீங்க. அவ மாதிரி எந்த தப்பும் இல்ல. நான் தான் குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா வயிறு பயங்கரமா கலக்குச்சேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தேன். என்னால மறுபடியும் வயிற்று கலக்கிட்டே இருந்துச்சு. அதனாலத்தையும் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் குழந்தை கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்கும் மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மாப்பிள்ள, நாங்க உண்மையதான் சொல்லுறோம். நீ என்ன பண்ணிட்டு இருந்தவா? அம்மா அது வந்து அத்தை கடைக்கு கஸ்டமர்லாம் அதிகமா வந்திருக்காங்கன்னு சட்னி அரைச்சி கொண்டாந்து சொன்னாங்க. அதனால சமையல் கட்டுல இருந்தேன். என்னது சட்னியா? நீ சட்னி அரைச்சி கொண்டு போறேன்னா அத்தனை பேர் என்ன பட்னியாவ இருக்க போறாங்க? எட்டி, எந்த வேலை பார்க்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிதான் அமைச்சிருக்கேன். நீ என்னடா குழந்தைய பார்த்துக்கிட்டு விட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு கிடக்க. அங்கங்க குழந்தையும் இல்லாம எம்பிட்டு பேரு தவம் இருக்காங்க தெரியுமா? கோயில் குளம் ஆஸ்பத்திரின்னு அங்கங்க அலைஞ்சிட்டு கிடக்காங்க. அந்த ஆண்டவன் உனக்கு இப்படி ஒரு நல்ல வரத்தை கொடுத்துருக்கான். அதை ஒழுங்கா பார்த்துக்க தெரியல உன்னால. வேலையா முக்கியம் சொல்லு. எம்மா அத்தை தான் செய்ய சொன்னாங்க. நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அவங்க திட்டுவாங்க. நான் என்ன செய்யறது சொல்லுங்க? என்ன மாப்பிள்ள, இங்க என்ன நடக்குது? நான் உங்ககிட்ட சொல்லிதானே அனுப்பிச்சேன்.
மாதிரி குழந்தை ஆபரேஷன் பண்ண உடம்பு 1.5 மாசமே ஆகுது. அதுக்குள்ள குனிஞ்சு நிமிந்து வேலை வாங்கினா அப்ப உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அங்க இருந்து கூட்டிட்டு வரும்போதே உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவ குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், மத்த வேலையில நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இங்க என் மக ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. குழந்தைய எப்பயோ போகட்டும்னு விட்டு வச்சிருக்கீங்க. அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. அது வந்து என்ன மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்றீங்க? நானே என் கண்ணாலே பாத்துட்டேனே. என் மவ இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கானே. அங்க இருந்தா வச்சு அவ உடம்ப தேத்தி அமைச்சிருப்போம். ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்க கூடியாந்துட்டீங்க. சரி இங்கேயாவது அவளை நல்லபடியா வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அவளை நல்ல வேலை வாங்கிட்டு கிடக்கீங்க. உங்க அம்மா என்னடான்னா அங்க வெளியே கடையை போட்டுக்கிட்டு வடையை சுட்டு வித்துட்டு கிடக்காங்க. இவன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கா. மறி குழந்தை வீட்டை மட்டும் பெருக்கிட்டு வரந்தானே எங்கிட்ட சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள எதுக்கு மத்த வீட்டு வேலை எல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க? குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு உடனே ஓடி வந்திருக்கலாம்ல. என்ன பண்ண சொல்றீங்க? அத்ததே அதுக்குள்ளார வந்துட்டு சட்னி அரைச்சி கொண்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அடியே சட்டினின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே சப்புன்னு அரைஞ்சு போடும் பார்த்துக்க. இங்க வரே, ஒரு வேளை சோறு திங்கலனா ஒன்றும் ஆகாது. ஆனா உன் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்துக்கிடுவாங்க. என்னங்க போதுமா? நான் அப்பயிலே சொன்னேன் அனுப்பாதீங்க, குழந்தைய அனுப்பாதீங்கன்னு. என் பேச்சு கேட்காம அனுப்பிவிட்டுட்டு இப்ப பாருங்க என்ன நிலைமை நடந்துட்டு இருக்குன்னு. ஏதோ நாம இன்னைக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் இப்படி நம்ம இங்க வந்துட்டே இருக்க முடியும்? இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உட்காந்து பார்த்துட்டே இருக்க முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க அக்கா கிட்ட பேசி மறி குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கு மேல அவங்க இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் பேர பிள்ளை என் கூட தான் இருக்கணும்னு அன்னைக்கு உங்க அக்கா பிடிவாதமா சொன்னாங்க. ஆனா அந்த பேர பிள்ளைய பாத்துக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நேரம் கட்டையில கடைன்னு கடையை கட்டிக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு கிடக்காங்க. இங்க என் மக இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு அழுதுட்டு கிடக்கா. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கே? ஏம்மா மறி குழந்தை கடைக்கு அடி சட்னி அரைக்க சொன்னீங்களா? ஆமா, ஏன் அரைச்சா என்ன வைப்போம்? ஏம்மா குழந்தை பாட்டுக்கு அழுதுட்டு கிடக்கு. அதை அவ கணக்கு விட்டுவிட்டு உங்களுக்கு சட்னி கடைக்கு அரைச்சு கொடுத்துட்டு இருக்கா. ஏண்டா சட்னி என்ன 10 மணி நேரமா அரைக்க போறா? 10 நிமிஷம் அரைக்க போறா? அரைச்சு விட்டு வந்து குழந்தைய பார்த்துக்க வேண்டியதானே? யாரு வேண்டாம்னு சொன்னா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நானும் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. எனக்கு என் பேரப்பிள்ளை தான் முக்கியம்னு அன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேரப்பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? மறி குழந்தையும் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு அவளை வேலை வாங்கிட்டு கிடைக்கீங்க. பச்சை உடக்காரி ஆபரேஷன் பண்ண உடம்பு 1.5 மாசத்தே ஆகுது. அதுக்குள்ளார அவளை இது எதுன்னு வேலை வாங்கினா அவ உடம்பு என்னத்துக்கு ஆவறது? ஏட்டி அந்த காலத்துலலாம் 10 புள்ள பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சதே கிடையாதா? அது அந்த காலம், இது இந்த காலம், நவீன காலம். இந்த காலத்துல மாத்திரை மருந்துக்கு ஏத்த மாதிரி தான் மனுஷங்க உடம்பு கிடக்கு. அந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற பிள்ளைங்க உடம்பும் கிடக்கு. அதுங்க உடம்பு தேடி வரணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்பெல்லாம் பிள்ளை பிறந்த 3ஆம் நாளைக்கு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு வருஷமாவது ரெஸ்ட் எடுத்ததே உடம்பு நல்லா ஆகுது. அப்படி இருக்கு இந்த காலத்து பிள்ளைங்க. இப்ப என்னன்றவா அப்படி என்ன இங்க குடி முடிக்க போச்சா? நாங்க கொஞ்ச நேரத்துக்கு லேட்டா வந்திருந்தா கூட குழந்தை கட்டுல இருந்து கீழே வந்து மண்டை உடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மட்டைக்கு மண்டை உடைஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து அழுது ஒரு பிரோஜனமும் கிடையாது. பாத்துக்குங்க, ஒழுங்கா இருக்கும் போதே குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறதே நல்லது. அதை விட்டுட்டு இதை வேலை செய்ய அதை வேலை செய்ய உங்க கடை வேணும்னா உங்களுக்கு நீங்க எல்லாம் வேலை செஞ்சுக்கோங்க. எதுக்கு மாதிரி குழந்தை வேலை வாங்குறீங்க? என்ன ஓவியா பேச்சுல ரொம்ப ஓவரா ஒரு மாதிரியே போகுது. அம்மா வேண்டாம்மா, நீ சும்மா இரு மாதிரி குழந்தை. ஏன் அவளை கண்டு நான் பேசிட்டு கிடக்கேன். அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் தானே பேச முடியும். அன்னைக்கு நான் அனுப்ப மாட்டேன் தானே சொன்னேன். நீங்க தானே நான் கூட்டிட்டு போய் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப என்னடனா அவன் நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்து உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க. உங்க கடை வேலைலாம் நீங்களே பாத்துக்குங்க. எதுக்கு அவ தலையில கட்டுறீங்க? போத குறைக்கு வீட்டு வேலை வேற, இந்த வேலை அந்த வேலைன்னு பார்த்துட்டு கடைசியில புள்ள பாக்குற வேலையை விட்டுட்டான். ஏக்கா இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. மறி குழந்தைய நாங்க கூட்டிட்டு போறோம். நாங்களே இனிமேட்டு அங்க பாத்துக்கிறோம். என்னடா புருஷனை பொண்ணாடி சேர்ந்துட்டு ரொம்ப ஓர பேசிட்டு போறீங்க? அப்படின்னா நான் அவளை வேலை பண்ணி கொடுமைப்படுத்திட்டேன். எம்மா ஏதோ நான் இந்த வீட்டுல இருக்கவே நான் குழந்தைய பாத்துக்கிறேன். இல்லாட்டி யாரு பாத்துக்குவா சொல்லுங்க? மறி குழந்தைய எல்லா வேலையும் பார்த்தா குழந்தைய யாரு பாத்துக்கிறது? பேசாம அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அவளை அனுப்பிடுவோம். நீ என்னடா உன் பொண்டாட்டி அங்க அனுப்பலாம் நீ ஓர பேசுற? பின்ன என்ன சித்தி, இந்த வீட்டுல இருந்துகிட்டு என் பேர பிள்ளைக்கு என்ன ஆகும் என் மவளுக்கு என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டு என்னால யோசனை பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். இன்னும் ஒரு 3 மாசம் போல இருந்துட்டு உடம்பு நல்லா இருந்ததுக்கு அப்புறம் அனுப்பிச்சு விடுறேன். இங்க வர ஓவியா, அவன் உனக்கு மட்டும் பேர பிள்ளை இல்லை, எனக்கும் பேர பிள்ளைக்கியா?
பேர பிள்ளைன்னு வாயால பேசினா போதாது, அவனை நல்லபடியா பாத்துக்கணும். எந்த குறையும் இல்லாம குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயமா கிடக்கு. இதுல ஆனா மட்டும் அப்படியே குழந்தைய கட்டுல போட்டு வச்சிருக்கீங்க. ஏதாவது கை காலை உடைஞ்சு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் ஓடு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. மறி குழந்தை, நீ போய் பொட்டி படையில எடுத்து வை, நம்ம ஊருக்கு புறப்படுவோம். நல்ல வேலை இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என் மகன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நாங்க மட்டும் இங்க வராம இருந்துட்டா அவ்வளவுதான், அவ காலத்துக்கும் இப்படியே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கிடப்பா. ஓவியா, என்ன பேச்சுல ரொம்ப ஓவரா போயிட்டு கிடக்கு. உன் மகளை கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரே கூட்டிட்டு போயிடு, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது பாத்துக்க. ரொம்ப சந்தோஷம் சித்தி. மாப்பிள்ளையோ வெளிநாட்டுக்கு போறாரு. அவர் போயிட்டு வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அவ இங்க இருந்து கஷ்டப்படணுன்ற அவசியம் அவளுக்கு இல்ல. என் பேரப்பட்டியும் என் மவளையும் என் வீட்டுல நான் பத்திரமா பாத்துக்கிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. மறிக்குழந்தை நீ கிளம்பு. எம்மா அது வந்து கட்டி கிளம்படின்னு சொன்னல. உன் மவனை வச்சுக்கிட்டு இங்க கஷ்டப்பட்டு இருக்க போறியா? வேலை செஞ்சுக்கிட்டு கட்டுல இருந்து கீழே வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் என்ன செய்வேன்? இங்க வரு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ நம்ம வீட்டுல வந்து இரு. 3 வேளை சோறு நாங்க போடுறோம், பாட்டி போவோம். எம்மா தயவு செஞ்சு கோவப்படாதீங்கம்மா. அது வந்து அடியே குழந்தையோட நல்லதுக்காகவும் உன் நல்லதுக்காக நான் பேசிட்டு கிடக்கேன். ஒழுங்கா புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வா. குழந்தைய நல்லபடியா பார்த்து வளர்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேணா உன் மாமியார் வீட்டுக்கு வா. ஓஹோ, இவ்வளவு வாய் பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வாழ்றதுக்கு வருவீங்களோ? இங்கே பாரு மாதிரி குழந்தை, உன் அம்மா பேச்சு கேட்டுட்டு உன் வீட்டுக்கு போயினா அதோட போயிடு. அதுக்கப்புறம் இங்க வர வேலை வச்சுக்காது, அம்பிட்டு தான் சொல்லுவேன். அம்மா போதும் நிப்பாட்டுங்க. நான் இங்கிருந்து ஊருக்கு புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் வருவேன். அது வரைக்கும் மறி குழந்தை அவங்க வீட்டுல இருக்கட்டும். இங்க இருந்துகிட்டு அவ கஷ்டப்பட வேண்டாம். மறி குழந்தை நீ கிளம்பு. நான் தான் சொல்லுறேன்ல, நான் இருக்கும்போதே எனக்கு தெரியாம இவ்வளவு நடக்குது. நான் இல்லாதப்ப இன்னும் எவ்வளவு நடக்கும்னு தெரியலையே. அத்தை மாமா கூட போய் அங்க இரு, அதுதான் நல்லது. நீ கிளம்பு. ஓஹோ, அப்புறம் ஆயிடுச்சா? சரிங்க, கிளம்புங்க கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. ஆமா, இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. பாருங்க மாப்பிள்ள, நீங்க ஊருக்கு போறதுன்னு சொன்னீங்க, அதனால வழி எழுப்பலான்னு வந்தோம். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது என் மாவன் இந்த வீட்டுல எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு கிடக்கான்னு. இதுக்கு மேல அவன் இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். நாங்க அவளை கையோட அழைச்சிட்டு போறோம். ஆமாங்க மாப்பிள்ள, மறி குழந்தை இங்க இருக்க வேண்டாம். நாங்க எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோம். சரிங்க மாமா, உங்க விருப்பம். மறி குழந்தை அத்தை மாமா கூட போய் அங்க இரு, அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம குழந்தைக்கும் நல்லது. அது மட்டும் இல்ல, நாங்களே குழந்தைய வளர்த்து ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வச்சுக்கிறோம். நாங்களே பேரப்பிள்ளையே பாத்துக்கிறோம். கெட்டி வா போவோம். எம்மா அவசரப்பட வேண்டாம்மா. கெட்டி, நான் ஏற்கனவே ஆத்திரத்துல இருக்கேன். இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்கும் பேச முடியாது. ஒழுங்கு மட்டும் கிளம்பு.